நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு கலர் தியரி வீடியோவாக இருக்க போகுது. இந்த கலர் தியரி வீடியோங்கிறது என்னுடைய கோர்ஸ்லேருந்து ஒரு ப்ரீமியம் செக்ஷனை உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். இன்னும் ப்ராக்டிக்கலாக கேரக்டர் டிசைன் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் உங்கள் ஆர்ட் ஒர்க்கில் எப்படி கலரை அப்ளை பண்ணுறதுங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுன்னா hella.com விசிட் பண்ணுங்கள். அங்கே என்னுடைய கோர்ஸுங்கிறது அவைலபிளாக இருக்குது. கலரை சூஸ் பண்ணுறதுங்கிறது ஆர்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சூஸ் பண்ணுற கலர்ஸ் தான் நம்ம கேரக்டரோட அண்ட் ஆர்ட்டோட மூடை முடிவு பண்ணும். சரியான கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணலன்னா அது ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணும். நாம் நினைக்கிற எமோஷன்றதை அந்த ஆர்ட் கன்வே பண்ணாது. எப்படி உங்களுடைய கேரக்டருக்கும் இல்லுஸ்ட்ரேஷனுக்கும் சரியான கலரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய கலர் தியரியை இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். பட் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கலர் தியரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஒரு குழந்தை கூட ஈஸியாக கற்றுக்கலாம். நம்மளை சுற்றியும் இந்த யூனிவர்ஸ்லேயும் மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸுங்கிறது இருக்குது. பட் அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருந்தாலும் ஒரு கலரை பார்த்தோன்னே நம்மளால் ஈஸியாக அந்த கலருக்கு ஒரு நேமை கொடுக்க முடியுது. நம்ம பிரெயின் அந்த கலர்ஸை சிம்பிளிஃபை பண்ணிடுது. இப்போது இந்த கலர்ஸை நீங்கள் என்னன்னு கூப்பிடுவீங்க? ப்ளூ, எல்லோ, ரெட். பட் நம்ம ஒரே ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கிட்டால் அதுலேயே லட்சக்கணக்கான வேரியண்ட் ஆஃப் எல்லோ கலருங்கிறது இருக்குது. பட் ஸ்டில் இவ்வளோ வெரைட்டி இருந்தாலும் அந்த கலரை பார்த்தோன்னே நம்ம எல்லோன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இப்படி நம்மளை சுற்றி இருக்க எல்லா கலர்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 12 கலர்ஸ் கிடைக்குது. அதை ஒரு வீலில் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு கலர் வீல் கிடைக்குது. இந்த 12 கலர்ஸில் நம்மளுக்கு 3 பிரைமரி கலர்ஸ் இருக்குது: ரெட், ப்ளூ அண்ட் எல்லோ. இந்த கலர்ஸை பக்கத்தில் இருக்க கலர்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்டரி கலர்ஸ்ன்றது கிடைக்குது. அண்ட் அடுத்தடுத்து இருக்க செகண்டரி அண்ட் பிரைமரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டெர்ஷரி கலர்ன்றது கிடைக்குது. இந்த கலர் வீலை 2 பார்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இதில் எல்லோ, ஆரஞ்சு, ரெட் கலர் இருக்க இந்த பார்ட்டை நம்ம வார்ம் கலர்ஸ்னு சொல்லுவோம். இந்த கலர்ஸ்லாம் வார்மான திங்ஸுக்கு ரிலேட் ஆனது. சன், ஃபயர். இந்த கலர்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜியான ஃபீலிங்கும், ஒரு ஃபாஸ்டான ஃபீலிங்கும், ஒரு அக்ரெஷனான ஃபீலிங்கும் கிடைக்கும். அண்ட் ப்ளூ, க்ரீன், வயலட் பார்ட் ஆஃப் த கலர் வீலை பார்த்தீங்கன்னா நாம் கூல் கலர்ஸ்னு கூப்பிடுவோம். இது எல்லாமே கூல் திங்ஸுக்கு ரிலேட் ஆனது. லைக் ஐஸ், ஃபாரஸ்ட், ரெயின். கூல் கலர்ஸ் நம்மளுக்கு காமான ஃபீலிங்கும், கோல்டான ஃபீலிங்கும், சில நேரத்தில் சோகமான ஃபீலிங்கும் கொடுக்கும். இந்த மாதிரி கலர் வீலை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வார்ம் கலரை பார்க்கும்போது வார்மான ஃபீலிங்கும், கூல் கலரை பார்க்கும்போது கோல்டான ஃபீலிங்ன்றதும் கிடைக்கும். இப்போது நமக்கு கலர் வீல்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும், வார்ம் கலர்னா என்னன்னு தெரியும், கூல் கலர்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். பட் ஒரு சிங்கிள் கலர்லேயே நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான வேரியண்ட் ஆஃப் கலருங்கிறது இருக்கும். எப்படி அந்த கலர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அந்த கலர் இந்த கலர் தான் சொல்லிட்டு எப்படி அந்த கலர் சொல்கிறது, கூப்பிடுறது, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இருக்குது ஹியூ, சேச்சுரேஷன், வேல்யூ. ஹியூ, சேச்சுரேஷன், வேல்யூவை நம்ம ஃபோட்டோஷாப் கலர் பிக்கர் பாக்ஸை வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஹியூங்கிறது கலர். நம்ம கலர்ஸை ஹியூன்னு சொல்லி கூப்பிடலாம். இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட காட்டிட்டு இது நான் எல்லோ ஹியூவில் இருக்குன்னு சொன்னேன்னா அது எல்லோ கலரில் இருக்குன்னு அர்த்தம். க்ரீன் ஹியூவில் இருக்குன்னு சொன்னேன்னா க்ரீன் கலர்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். ஃபோட்டோஷாப் கலர் பிக்கர் பாக்ஸில் இந்த ஸ்லைடர் ஹியூஸை ஹோல்ட் பண்ணியிருக்கும், அதாவது கலர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கும். இந்த பாக்ஸில் கலர்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதே கலர் வீலில் பார்த்த 12 கலர்ஸ் தான் இங்கேயும் அரேஞ்ச் ஆகிருக்கும். சேச்சுரேஷன்றது உங்கள் கலர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியுது, எவ்வளோ இன்டென்சிட்டியில் இருக்குதுங்கிறது தான். ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸ் பிரைட்டாகவும் இன்டென்ஸாகவும் தெரியும். லோ சேச்சுரேட்டட் கலர்ஸ் டல்லாகவும் கிரேயிஷாகவும் தெரியும். நம்ம எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கிட்டு அந்த கலரை கிரேவோடையோ ஆர் ஒயிட்டோடையோ மிக்ஸ் பண்ணும்போது நம்மளால் அந்த கலரை டீசேச்சுரேட் பண்ண முடியும். ஒரு கலர் ஃபுல் சேச்சுரேஷனில் இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் அதோடைய பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்குது அண்ட் அதோடைய மேக்ஸிமம் சேச்சுரேஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஃபோட்டோஷாப் கலர் பாக்ஸில் நாம் டாப் ரைட் கார்னருக்கு மூவ் பண்ணும்போது நாம் ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸ்க்கு போகிறோம். விச் மீன்ஸ் 100% சேச்சுரேஷனை நம்ம ஹிட் பண்ணுறோம். அங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது கலரை டீசேச்சுரேட் பண்ணுறதா அர்த்தம். அதாவது
கிரே ஆர் ஒயிட் கலரோட அதை மிக்ஸ் பண்ணுறதா அர்த்தம். இப்போது கலருங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டீசேச்சுரேட் ஆகும். இப்போது இந்த கலர் 20% சேச்சுரேஷனில் இருக்குது, இப்போது 0% சேச்சுரேஷனில் இருக்குது, அண்ட் இப்போது 60% சேச்சுரேஷனில் இருக்குது. 20% சேச்சுரேஷனில் ஒரு கலர் இருக்கும்போது அந்த கலரை பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப நேரம் பார்க்க முடியும். 100% சேச்சுரேஷனில் ஒரு கலரை ரொம்ப நேரம் வந்து பார்க்க முடியாது, நம்ம கண்ணை ஹர்ட் பண்ணும். வேல்யூங்கிறது உங்கள் கலர் எவ்வளோ லைட்டாக இருக்குது, எவ்வளோ டார்க்காக இருக்குதுங்கிறது தான். நாம் கலர்ஸை பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றும் போது அந்த கலர்ஸோட உண்மையான வேல்யூவை பார்க்க முடியும். இந்த சேம் ரெட் கலர்ஸை நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்போ மாற்றிருக்கேன். ஸோ இப்போது இந்த கலர்ஸோட வேல்யூவில் வந்து நாம் பார்க்குறோம். இந்த கலரோட வேல்யூங்கிறது பிளாக்குக்கு க்ளோஸாக இருந்தால் அது டார்க்கரான வேல்யூவில் இருக்கிறதா அர்த்தம், ஒயிட்டுக்கு க்ளோஸாக இருந்தால் அது லைட்டரான வேல்யூவில் இருக்கிறதா அர்த்தம், இன்பிட்வீனில் இருந்துச்சுன்னா ஒரு கிரேயில் இருந்துச்சுன்னா அது மீடியம் வேல்யூவில் இருக்கிறதா அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸுங்கிறது நம்மளுக்கு இருக்குது. இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் இப்போது நான் வேல்யூவில் மாற்றும் போது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான வேல்யூங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வேல்யூங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 கலரில் எல்லோ கலருங்கிறது நம்மளுக்கு லைட்டரான வேல்யூவில் இருக்கும், ப்ளூ கலருங்கிறது டார்க்கரான வேல்யூவில் இருக்கும். ஒரு கலர் எவ்வளோ லைட்டாக இருக்குது எவ்வளோ டார்க்காக இருக்குதுங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேல்யூ ஸ்கேலுங்கிறது தேவை. வேல்யூ ஸ்கேலுங்கிறது லைட்லேருந்து டார்க் வரைக்கும், அதாவது ஒயிட்லேருந்து பிளாக் வரைக்கும் இன்பிட்வீனில் நிறைய டோன்ஸோட இருக்க ஒரு ஸ்கேல். டெக்னிக்கலாக லைட்லேருந்து டார்க் வரைக்கும் நம்மளுக்கு 10,000 கணக்கான வேல்யூங்கிறது இருக்கும். நம்மளை சுற்றி இருக்க கலர்ஸை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இந்த ஸ்கேலில் இருக்க வேல்யூஸையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 0லேருந்து 10 வரைக்கும் இருக்க ஒரு ஸ்கேலுங்கிறது கிடைக்கும். 0ங்கிறது டார்க்கஸ்ட் வேல்யூ, 10ங்கிறது லைட்டஸ்ட் வேல்யூ. இன்பிட்வீனில் இருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு நம்பருங்கிறது இருக்கும். இப்போது இந்த ப்ளூவையும் எல்லோவையும் நம்ம வேல்யூ ஸ்கேலில் மாற்றும் போது இந்த ப்ளூவோட வேல்யூ 4, எல்லோவோட வேல்யூ 8. சம்டைம்ஸ் நம்ம நார்மல் ஹியூமன் ஐஸ்க்கு வேல்யூஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த 2 கலரோட வேல்யூவை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? சம்டைம்ஸ் ப்ளூ உங்களுக்கு டார்க்கராக தெரியும், சம்டைம்ஸ் பர்பிள் உங்களுக்கு டார்க்கராக தெரியும். ஒரு கலரோட ட்ரூ வேல்யூவை பார்க்குறதுக்கு ட்ராயிங் சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு கலரோட உண்மையான வேல்யூவை பார்க்குறதுக்கு அதுக்கு மேலே ஒரு எம்டி லேயரை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த எம்டி லேயரை பியோர் பிளாக் கலர் வச்சு ஃபில் பண்ணுங்கள். அண்ட் லேயர் பிளெண்டிங் மோட கலரில் செட் பண்ணுங்கள். லேயர் பிளெண்டிங் மோடுங்கிறது எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கும், ஈவன் நீங்கள் மொபைல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் இருக்கும். நீங்கள் பிளாக் கலரில் ஃபில் பண்ண அந்த லேயரை கலர் பிளெண்டிங் மோடில் போட்ட உடனேயே உங்களால் அதுக்கு கீழே இருக்க கலர்ஸோட உண்மையான வேல்யூவை பார்க்க முடியும். இப்போது இந்த பர்பிள் அண்ட் ப்ளூ கலரோட வேல்யூங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை நாம் வேல்யூ ஸ்கேலோட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்பிளோட வேல்யூங்கிறது 3 அண்ட் ப்ளூவோட வேல்யூங்கிறது 5. இப்போது இந்த ரெட் கலர் லைட்டரான வேல்யூவில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா இதுக்கு பக்கத்தில் டார்க்கரான வேல்யூவில் இருக்க கலர்ஸை நாம் போடும்போது இந்த ரெட் கலர் ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக தெரியும். இந்த ரெட் கலரை நம்ம டார்க்கராக காட்டணும்னா இதுக்கு பக்கத்தில் ரொம்ப லைட்டான வேல்யூ இருக்க கலர்ஸை போடும்போது இந்த ரெட்டுன்றது டார்க்கராக தெரியும். ஸோ வேல்யூங்கிறது கான்டெக்ஸ்டில் தான் ஒர்க் ஆகும். ஒரு கலர் லைட்டாக இருக்குது ஆர் டார்க்காக இருக்குன்னு சொல்கிறது பக்கத்தில் இருக்க கலரோட வேல்யூவை பொறுத்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேல்யூங்கிறது தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் பெயிண்டிங் பண்ணாலும் இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணாலும் எது ஆர்ட் ரிலேட்டடாக பண்ணாலும் வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரியான வேல்யூவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் கிரேட் ஆர்ட்டுங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இந்த பார்ட் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த செக்மெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து இன்னும் 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சிடும். இப்போது நமக்கு ஹியூனா என்ன, சேச்சுரேஷன்னா என்ன, வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. பட் இதை வச்சு எப்படி ஒரு கலரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது? நாம் ஹியூ சேச்சுரேஷன் வேல்யூவை கம்பைன் பண்ணும்போது ஒரு கலரை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அண்ட் நேம் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு நான் இதை சிம்பிளாக சால்வ் பண்ணி காட்டுறேன். ஒரு எல்லோ ஹியூவை எடுத்துக்குவோம், அதாவது எல்லோ கலர் எடுத்துக்குவோம். இதோட சேச்சுரேஷனை நான் 20%க்கு கம்மி பண்ணுறேன். இதை நான் வேல்யூ ஸ்கேலுக்கும் மாற்றுறேன்.
இதோட வேல்யூவை நம்ம வேல்யூ ஸ்கேலோட கம்பேர் பண்ணும்போது இந்த எல்லோ கலரோட வேல்யூ 8. இப்போ இந்த கலரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இது எல்லோ ஹியூவில் இருக்குது, 20% சேச்சுரேஷனில் இருக்குது அண்ட் வேல்யூ ஸ்கேலில் 8ல் வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம என்ன ஹியூவை வேணாலும் எடுத்துக்கலாம், அதாவது என்ன கலரை வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு என்ன கலர் கொடுத்தாலும் அதில் ஹியூ, சேச்சுரேஷன், வேல்யூங்கிற 3 கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும். நாம் ஒரு கலரை ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த கலர் என்ன ஹியூவில் இருக்குன்னு பார்க்கணும், அதோடைய சேச்சுரேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அண்ட் அதோடைய வேல்யூவையும் பார்க்கணும். இந்த 3 வச்சு இந்த கலர் இந்த ஹியூவில் இருக்குது, இந்த சேச்சுரேஷனில் இருக்குது, இந்த வேல்யூவில் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போது ஒரு கலரை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதும் நேம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்னா என்ன? கான்ட்ராஸ்ட்டுங்கிறது வேறுபாடு. ஒரே மாதிரி இருக்க திங்ஸுக்கு மத்தியில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு திங்கை வந்து வைக்கும்போது அங்கே நம்ம கான்ட்ராஸ்ட்ன்றதை க்ரியேட் பண்ணுறோம். டிசைனில் நமக்கு ஷேப் கான்ட்ராஸ்ட் இருக்குது, கலர் கான்ட்ராஸ்ட் இருக்குது, வேல்யூ கான்ட்ராஸ்ட் இருக்குது, இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்ட்ராஸ்ட்டுங்கிறது இருக்குது. நாம் ஒரு வைப்ரண்ட்டான கலரை டீசேச்சுரேட்டடான கலர்ஸுக்கு மத்தியில் வைக்கும்போது நம்ம கலர் கான்ட்ராஸ்ட்டுங்கிறத க்ரியேட் பண்ணுவோம். ஒரு டீசேச்சுரேட்டடான கலரை வைப்ரண்ட்டான கலருக்கு மத்தியில் வச்சாலும் இதே கலர் கான்ட்ராஸ்ட் தான் க்ரியேட் ஆகும். இதே சேம் வழியில் தான் வேல்யூ கான்ட்ராஸ்ட்டுங்கிறதும் ஒர்க் ஆகும். நிறைய லோ வேல்யூக்கு மத்தியில் நாம் ஒரு ஹை வேல்யூ இருக்க கலரை வைக்கும்போதோ ஆர் நிறைய ஹை வேல்யூ இருக்க கலருக்கு மத்தியில் ஒரு லோ வேல்யூ வைக்கும்போதோ நாம் வேல்யூ கான்ட்ராஸ்ட்டுங்கிறத க்ரியேட் பண்ணுவோம். இதே சேம் வழியில் தான் மீடியம் கான்ட்ராஸ்ட் அண்ட் லோ கான்ட்ராஸ்ட்டும் ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு வேல்யூவை அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வேல்யூ மேலே வைக்கும்போது நீங்கள் மீடியம் கான்ட்ராஸ்ட்டுங்கிறத க்ரியேட் பண்ணுவீங்க. இதுவே ஒரு வேல்யூவை அதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்க ஆர் அடுத்த நம்பரில் இருக்க வேல்யூக்கு முன்னாடி வைக்கும்போது நம்ம லோ கான்ட்ராஸ்ட்டுங்கிறத க்ரியேட் பண்ணுவோம். இந்த 2 வேல்யூக்கும் மத்தியில் இருக்க டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதே சேம் வழியில் தான் நம்ம 2 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அதை வேல்யூ ஸ்கேலில் பார்க்கும்போது அதுக்கு நடுவில் இருக்க வேல்யூ டிஃப்ரென்ஸ்ன்றது ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம நல்ல வேல்யூ கான்ட்ராஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஆர்ட்டில் கான்ட்ராஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்கமிங்கில் வர வீடியோவில் அதை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெயிண்டிங்கில் வேல்யூ கான்ட்ராஸ்ட்டுங்கிறது அந்த பெயிண்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கலரோட வேல்யூஸ் தான். அந்த பெயிண்டிங்கை நம்ம வேல்யூ ஸ்கேலில் மாற்றும் போது அதை பார்த்து நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியணும். அப்படி ஒர்க் ஆச்சுன்னா அது வேல்யூ கான்ட்ராஸ்ட்டில் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். கலர் கான்ட்ராஸ்ட்டுங்கிறது ஒரு பெயிண்டிங்கில் எவ்வளோ ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லோ சேச்சுரேட்டட் கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வேல்யூ தான் ஆர்ட்டில் முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு நான் வேல்யூ கான்ட்ராஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு பெயிண்டிங்கையும் ஆர்ட்டையும் டிசைன் பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு பெயிண்டிங் ஆர் கேரக்டர் டிசைனை வேல்யூ ஸ்கேலில் பார்க்குறதுக்கு என்ன பண்ணும்? எஸ், கரெக்ட். அதுக்கு மேலே ஒரு எம்டி லேயரை க்ரியேட் பண்ணும். அந்த லேயரை பிளாக் கலர் வச்சு ஃபில் பண்ணும். லேயர் பிளெண்டிங் மோட கலருக்கு செட் பண்ணணும். இந்த ஆண்ட்ரஸ் ஜோரன் பெயிண்டிங்கை நம்ம வேல்யூ ஸ்கேலில் பார்க்கும்போது அவருடைய ஃபேஸுக்கு அவர் லைட்டரான வேல்யூவில் இருக்க கலரை யூஸ் பண்ணியிருக்காரு. கோட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் டார்க்கரான வேல்யூவில் இருக்க கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் வேல்யூ கான்ட்ராஸ்ட்டை நம்ம பார்த்தோன்னா இந்த கோட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் பெரிய வேல்யூ கான்ட்ராஸ்ட்டுங்கிறது இருக்காது. அது பக்கத்தில் இருக்க வேல்யூவை வந்து யூஸ் பண்ணியிருக்கும். பட் இந்த ஃபேஸுக்கு மட்டும் லைட்டரான வேல்யூவில் இருக்க கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ டார்க்கராக இருக்க வேல்யூ கலருக்கு மத்தியில் இங்கே ஃபேஸுக்கு மட்டும் லைட்டராக நம்ம வந்து ஒரு வேல்யூவில் இருக்க கலரை யூஸ் பண்ணும்போது நம்ம அட்டென்ஷன்றது அந்த இடத்துக்கு தான் போகும். இந்த இடத்துல அவர் லைட் ஓவர் டார்க்குன்ற ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய டார்க்கராக இருக்க வேல்யூக்கு மத்தியில் ஒரு லைட் வேல்யூ வைக்கும்போது அங்கே தான் நம்ம அட்டென்ஷன்றது போகும். அதே மாதிரி தான் நிறைய லைட்டராக இருக்க வேல்யூக்கு மத்தியில் ஒரு டார்க்கரான வேல்யூ வைக்கும்போது அங்கே நம்ம அட்டென்ஷன்றது போகும். இதுவே நம்ம பக்கத்தில் இருக்க வேல்யூவில் இருக்க கலர்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த பெயிண்டிங்கை பார்த்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேர்ல்டு மாஸ்டர்ஸோட பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹை வேல்யூவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லோ வேல்யூவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆல்ஃப்ரட் ஸ்டீவன்ஸோட பெயிண்டிங்கை பாருங்கள், ஆண்ட்ரஸ் ஜோரன்ஸோட பெயிண்டிங்கை பாருங்கள்.
ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பெயிண்டிங்கையோ ஆர் ஒரு கேரக்டர் டிசைனையோ பண்ணும்போது அங்கே நீங்கள் கலரை அப்ளை பண்ணிங்கன்னா வெறும் கலராக பார்க்காதீங்க, அந்த கலரோட வேல்யூவை பாருங்கள். நீங்கள் இதை எப்படி புரிஞ்சிக்கலான்னா, உங்களுடைய கண்ணுங்கிறது கலரை பார்க்குது, உங்களுடைய பிரெயினுங்கிறது வேல்யூவை பார்க்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். பெயிண்டர்ஸ்க்கு மத்தியிலையும் கேரக்டர் டிசைனர்ஸ்க்கு மத்தியிலையும் ஃபேமஸான ஒரு கோட்ன்றது வந்து இருக்குது. வேல்யூ தான் எல்லா வேலையும் செய்யும், பட் கலருங்கிறது எல்லா கிரெடிட்டையும் எடுத்துக்கும். நீங்கள் ஒவ்வொரு கலரையும் அப்ளை பண்ணும்போது அதை நீங்கள் வேல்யூ ஸ்கேலில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த கலரோட வேல்யூங்கிறத பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க கலருங்கிறது எந்த ஒரு வேல்யூ கான்ட்ராஸ்டையும் க்ரியேட் பண்ணலைன்னா அந்த கலரோட வேல்யூ வந்து ஃபியூ ஸ்டெப்ஸ் கீழே கொண்டு வாங்க ஆர் ஃபியூ ஸ்டெப் வந்து மேலே கொண்டு போங்க. வேல்யூங்கிறது கான்டெக்ஸ்டில் தான் ஒர்க் ஆகும். உங்கள் பேக்ரவுண்டை பொறுத்து உங்கள் சப்ஜெக்டோட வேல்யூவை டார்க்கராகவோ லைட்டராகவோ மாற்றிக்கோங்க. இப்படி பண்ணுறது வழியாக நீங்கள் எங்கே பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆடியன்ஸ் உங்களால் பார்க்க வைக்க முடியும். பேக்ரவுண்ட்லேருந்து சுற்றி இருக்க விஷயத்துலேருந்து உங்களால் உங்களுடைய சப்ஜெக்டை பாப் பண்ணி காட்ட முடியும். நீங்கள் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போதோ ஆர் ஆர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போதோ நீங்கள் வேல்யூ கான்ட்ராஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் வந்து கேளுங்க, இது லைட் ஓவர் டார்க்கில் இருக்கா ஆர் டார்க் ஓவர் லைட்டில் இருக்கான்னு. நீங்கள் உங்களுடைய கேரக்டரையோ ஆர் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த உங்கள் ஆர்ட் ஒர்க்கில் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க வேல்யூக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுங்க. இந்த வழியில் உங்களால் ஒரு நல்ல ஆர்ட்டுங்கிறத டிசைன் பண்ண முடியும். இப்போது இந்த ஃபிஷர்மேன் கேரக்டர் பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் நான் அப்ளை பண்ணியிருக்க கலரோட வேல்யூங்கிறது எந்த ஒரு வேல்யூ கான்ட்ராஸ்டையும் க்ரியேட் பண்ணலை, பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகுது. இதை வேல்யூ ஸ்கேலில் பார்க்கும்போது உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த கேரக்டரோட வேல்யூவும் பேக்ரவுண்டோட வேல்யூவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேரக்டரோட வேல்யூவை டார்க்கராகவோ ஆர் லைட்டராகவோ நான் மாற்றணும். பட் ஏற்கனவே நம்மளுடைய பேக்ரவுண்டுன்றது லைட்டரான வேல்யூவில் இருக்குது. அதனால் இந்த கேரக்டரை இன்னும் லைட்டாக நம்மளால் மாற்ற முடியாது. ஆப்வியஸ்லி இந்த கேரக்டரை இப்போது டார்க்கரான வேல்யூவுக்கு மாற்றணும். வேல்யூ ஸ்கேல்லேருந்து கலருக்கு வந்துடுவோம். இங்கே பார்க்குற எல்லா கலரையுமே நான் கொஞ்சம் டார்க்கராக மாற்ற போகிறேன். இப்போது திருப்பியும் வேல்யூ ஸ்கேலுக்கு கொண்டு போவோம். இப்போது இந்த கேரக்டரை நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. வேல்யூ நல்லா ஒர்க் ஆனால் கலர் நல்லா ஒர்க் ஆகும். இப்போது திருப்பி கலருக்கு வந்து வருவோம். இது கலரில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. நம்ம கண்ணுங்கிறது கலரை பார்க்கும், நம்மளுடைய பிரெயினுங்கிறது வேல்யூவை பார்க்கும். மாஸ்டர்ஸோட பெயிண்டிங்கில் வர மாதிரி ஹை வேல்யூலேருந்து லோ வேல்யூ வரைக்கும் நான் கலருங்கிறத யூஸ் பண்ணல. மீடியம் வேல்யூ டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி கலருங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில நேரத்தில் நீங்கள் அதிக லைட் இருக்க மாதிரி சீன்ஸில் உங்கள் கேரக்டரை வைக்கும்போது ஹை கான்ட்ராஸ்ட்டுங்கிறத க்ரியேட் பண்ண முடியாது. பட் அந்த இடத்துல நீங்கள் மீடியம் கான்ட்ராஸ்டையாவது க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய கேரக்டரை பேக்ரவுண்ட்லேருந்து ஆர் சுற்றி இருக்க திங்ஸ்லேருந்து தனித்து காட்ட முடியும். இந்த வழியில் உங்களால் ஒரு ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆர்ட்டுங்கிறத உருவாக்க முடியும். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆல்ஃப்ரெட் ஸ்டீவன்சன் பெயிண்டிங் வேல்யூவில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. இந்த ஓல்கா பேட்மேன் பெயிண்டிங், இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே டார்க்கரான வேல்யூவில் இருக்குது. இந்த பேக்ரவுண்டுன்றது லைட்டரான வேல்யூவில் இருக்குது. கேரக்டர் டிசைன்லையும் நம்மளால் வேல்யூங்கிறத அப்ளை பண்ண முடியும். அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டர்லேருந்து இந்த கேரக்டரை பாருங்கள். இந்த கேரக்டரோட பாடிக்கு டார்க்கரான வேல்யூவில் இருக்க கலர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் மாஸ்க்கு மட்டும் ரொம்ப லைட்டான வேல்யூவில் இருக்க கலருங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கேரக்டரில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஃபேஸில் இருக்க மாஸ்க் தான். இவ்வளோ டார்க்காக க்ளோத் போட்டிருக்கிறதுனால நம்மளுடைய அட்டென்ஷன்றது ஈஸியாக அந்த ஃபேஸ் மாஸ்க்கு தான் போகும். ஈவன் இந்த கேரக்டர் அப்பியர் ஆகிற சீன்ஸ் கூட நைட் சீன்ஸாக தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய அட்டென்ஷன்றது அந்த ஃபேஸ் மாஸ்கில் மட்டும்தான் இருக்கும். இந்த கேரக்டரில் டார்க்கரான க்ளோத் தான் அதிக இடத்த வந்து பிடிச்சிருக்கும். அந்த மாஸ்க் சின்னதாக லைட்டரான வேல்யூவில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வேல்யூ கான்ட்ராஸ்ட் கிரியேட் ஆகி நம்மளுடைய அட்டென்ஷன்றது ஈஸியாக அந்த ஃபேஸுக்கு தான் போகும். இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக கூட இருக்கலாம். ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. அடுத்த எபிசோடில் எப்படி கலர் பண்ணுறதுன்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கும் போது இந்த டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அகிரா குரோசாவா வேல்யூவை யூஸ் பண்ணுறதுல ஒரு மாஸ்டர். பழைய மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும். ஸோ அவங்க முழுக்க வேல்யூவை நம்பி மட்டும்தான் மூவி எடுத்திருப்பாங்க. நீங்கள் போய் அகிரா குரோசாவா மூவி பாருங்கள். அவர் எப்படி வேல்யூவை யூஸ் பண்ணியிருக்கான்றதை உங்களால் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கலரை யூஸ் பண்ணும்போது அடிக்கடி வேல்யூ ஸ்கேலில் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. வேல்யூ நல்லா ஒர்க் ஆனால் கலர் நல்லா ஒர்க் ஆகும்.
நான் சொன்ன பழமொழிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேல்யூ தான் எல்லா வேலையும் பார்க்கும். பட் கிரெடிட்ன்றத கலர் எடுத்துட்டு போயிரும். கலர் கான்ட்ராஸ்ட்ங்கிறது எவ்வளோ ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ லோ சேச்சுரேட்டட் கலர்ஸை உங்களுடைய கேரக்டர்லேயும் ஆர்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது தான். நிறைய ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை எடுத்துக்கிட்டு அதோடைய மேக்ஸிமம் இன்டென்சிட்டியில் ஒரு பெயிண்டிங்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணோன்னா அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, உங்கள் கண்ணை வந்து ஹர்ட் பண்ணும். ஒவ்வொரு கலருமே உங்களோட அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணும். சரியான சேச்சுரேஷனில் இருக்க கலரையும் சரியான வேல்யூவில் இருக்க கலரையும் நம்ம பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவும் ப்ளீஸிங்காகவும் இருக்கும். ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை பார்க்குறது கஷ்டமான விஷயந்தான். அதுக்குன்னு உங்கள் ஆர்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது. இப்போது இந்த பெயிண்டிங்கை பாருங்கள். இதில் இருக்க இந்த லிட்டில் ட்ராகன்ஸ்க்கு ஆர்டிஸ்ட் வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டியில் இருக்க ஹை சேச்சுரேட்டட் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பெயிண்டிங்கை நம்மளால் கண்ணை ஹர்ட் பண்ணிக்காமல் ஈஸியாக ரொம்ப நேரம் பார்க்க முடியும். இது எப்படி நடக்குது? இது எப்படி நடக்குதுன்னா, இந்த பெயிண்டிங்கில் இருக்க மற்ற எல்லா கலருமே லோ சேச்சுரேஷனில் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட், இந்த மிடில் கிரவுண்ட் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லோ சேச்சுரேட்டட் கலரில் இருக்குது. ஈவன் இந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா லோ சேச்சுரேட்டட் கலரில் தான் இருக்குது. இவ்வளோ நிறைய லோ சேச்சுரேட்டட் கலருக்கு மத்தியில் நாம் ஒரு ஹை சேச்சுரேட்டட் கலரை வைக்கும்போது நம்மளால் அது ரொம்ப நேரம் பார்க்க முடியுது. நல்ல கலர் கான்ட்ராஸ்ட்டும் க்ரியேட் ஆகுது. இப்போது இந்த பெயிண்டிங்கில் உங்களுக்கு எங்கே அட்டென்ஷன்றது போகுது? ஃபஸ்ட்டு இந்த ஃபாக்ஸுக்கு போகும், நெக்ஸ்ட் இந்த எல்ஃபுக்கு போகும். இது எப்படி நடந்துச்சு? பிகாஸ் அவங்க ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவையான கம்மியான இடத்துக்கு மட்டும் ஹை சேச்சுரேட்டட் கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்கில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த இடத்துக்கு லோ சேச்சுரேட்டட் கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெயிண்டிங்கில் லோ சேச்சுரேட்டட் கலர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல தான் உங்கள் கண்ணுங்கிறது ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் கண்ணை வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எங்கே பார்க்குறதுன்றதே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை முக்கியமான ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே மட்டும் ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல ஆடியன்ஸ் அதிகமாக பார்க்க தேவையில்ல, ரெகுலராக மண்டேனாக இருக்க இடத்துலலாம் நீங்கள் லோ சேச்சுரேட்டட் கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை யூஸ் பண்ணலாம், பட் நிறைய யூஸ் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான். மோஸ்ட் ஆஃப் த டைம் கார்ட்டூன்ஸ்லேயும் மூவிஸ்லேயும் இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸில் இருக்க க்ளோத்ஸை வந்து போட்டிருக்கும். அது வழியாக அந்த கேரக்டர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க, உங்கள் விஷுவல் அட்டென்ஷன்றதையும் கிராப் பண்ணிக்குவாங்க. அவதார் வே ஆஃப் வாட்டர்லேருந்து இந்த டொனோவாரி கேரக்டர் வந்து பாருங்கள். இந்த கேரக்டர் மட்டும்தான் ரெட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கும். மற்ற எந்த கேரக்டருக்குமே கலர்ன்றது பெருசாக வந்து இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அட்டென்ஷன்றது இந்த கேரக்டருக்கு போகும். இந்த கேரக்டர்ன்றது இம்பார்ட்டன்ட் ஆகும். பேப்பா பிக்கில் பேப்பா தான் ரெட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கும். டீன் டைட்டன்ஸில் ராபின் ரெட் கலர் ஹை சேச்சுரேட்டட் க்ளோத்ஸை வந்து போட்டிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கேரக்டர் இம்பார்ட்டண்டான கேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ நாமளும் கேரக்டர் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் திரியை யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான டிப்ஸ் வந்து சொல்கிறேன். மற்ற எல்லா கலரை விட ரெட் கலரோட ஹை சேச்சுரேட்டட் கலருங்கிறது தான் நம்மளுடைய அதிக விஷுவல் அட்டென்ஷன்றதை கிராப் பண்ணும். ஸோ அனிமேட்டர்ஸும் கேரக்டர் டிசைனர்ஸும் நம்மளுடைய விஷுவல் அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு ரெட் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிலிம் மேக்கர்ஸும் இதையே தான் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோலையும் வேல்யூ கான்ட்ராஸ்ட்டும் இருக்குது, கலர் கான்ட்ராஸ்ட்டும் இருக்குது. நான் டார்க்கரான வேல்யூவில் இருக்கேன் அண்ட் என்னுடைய ட்ரெஸ்ஸும் டார்க்கரான வேல்யூவில் வந்து இருக்குது. அதனால தான் கான்ட்ராஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டை வந்து லைட்டாக வந்து மாற்றி வச்சுருக்கோம். அந்த பேக்ரவுண்டை வந்து லைட் பண்ணுறதுக்கு நாங்கள் செப்பரேட்டாக ஒரு லைட்டே வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இப்போது இந்த லைட்ஸை வந்து உங்களுக்கு நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ கான்ட்ராஸ்ட்ன்றது கிடைக்காது. நான் பேக்ரவுண்டோட மெர்ஜாக ஆரம்பிச்சிடுவேன். இப்போது இந்த லைட்ஸை வந்து திருப்பியும் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு எனக்கு செப்பரேஷன்றது வந்து இருக்கும். நான் டார்க்கரான வேல்யூவில் இருப்பேன் அண்ட் பேக்ரவுண்ட் வந்து லைட்டரான வேல்யூவில் இருக்கும். வேல்யூ கான்ட்ராஸ்ட்ங்கிறதும் கிடச்சிடும். இந்த இடத்துல கலரில் இருக்கிறது நானும் இந்த ப்ரைமரி ஷேப்ஸும் தான். ஸோ உங்களுடைய அட்டென்ஷன்றது முழுக்க முழுக்க எனக்கும் இந்த ப்ரைமரி ஷேப்ஸுக்கும் தான் வரும். இது வழியாக நான் கலர் கான்ட்ராஸ்ட்டுங்கிறதையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நாங்கள் இந்த வீடியோவில் ப்ளேஸ் பண்ணியிருக்க எதுவுமே ஆக்சிடென்டல் கிடையாது. எல்லாமே பர்பஸ்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி வந்து சூஸ் பண்ணோம்.
கலர் ஹார்மனிங்கிறது இந்த கலரை இந்த கலரோட யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபார்முலா மாதிரி. கலர் ஹார்மனிங்கிறத நீங்கள் கலர் காம்பினேஷன் தான் புரிஞ்சிக்கலாம். நிறைய டைம் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி செலெக்ஷன் ஆஃப் கலர்ஸை வச்சிருக்கிறது தான். இந்த செலக்டட் கலர்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெயிண்டிங்கையோ கேரக்டரையோ கொண்டு வர முடியும். அவ்வளோதான். எப்படி கலர் ஹார்மனிஸை வச்சு ஒரு கேரக்டருக்கு பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 6 மெயின் டைப் ஆஃப் கலர் ஹார்மனி இருக்குது. மோனோக்ரோமேட்டிக், காம்ப்ளிமெண்ட்ரி, அனலாகஸ், ட்ரையாடிக், ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி, டெட்ராடிக். சில ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நிறைய கலர் ஹார்மனிங்கிறத உருவாக்கி வச்சுருப்பாங்க. இந்த 6 மெயின் டைப்பில் மோனோக்ரோமேட்டிக், காம்ப்ளிமெண்ட்ரி, அனலாகஸ் இந்த மூணும் தான் த மோஸ்ட் யூஸ்ட். மோனோக்ரோமேட்டிக்ன்றது ஒரே ஒரு கலர் எடுத்துக்கிட்டு அதோடைய டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்லையும் டிஃப்ரெண்ட் சேச்சுரேஷன்லையும் ஒரு கலர் பேலட்டை வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கிட்டு மோனோக்ரோமேட்டிக்கில் ஒரு கலர் பேலட்ன்றதை கிரியேட் பண்ண முடியும். லைக் இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்க ஒரே ஒரு கலருங்கிறது ரெட் மட்டும்தான். ஈவன் இந்த ஸ்கின் டோன் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்க மாதிரி தெரியும், பட் அது ஒரு டீசேச்சுரேட்டட் ரெட் கலர். ஹேர் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்க மாதிரி தெரியலாம், பட் அது ஒரு லோ வேல்யூவில் இருக்க ரெட் ஹியூ தான். ஷேடோஸில் இருக்க கலருங்கிறதும் லோ வேல்யூவில் இருக்க ரெட் தான். ஃபோட்டோஷாப் கலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலரை சூஸ் பண்ணாலும் அதுக்கு ரிலேட்டடான டிஃப்ரெண்ட் வேல்யூ சேச்சுரேஷனில் இருக்க கலர் பேலட்ன்றதை நம்மளுக்கு காட்டும். என்னுடைய இந்த கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோனோக்ரோமேட்டிக் கலர் பேலட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே யூஸ் பண்ணியிருக்க கலருங்கிறது க்ரீன் மட்டும்தான். பிக்லெட் கேரக்டர்லையும் ரோஸ் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் சேச்சுரேஷன் வேல்யூவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரில் யூஸ் பண்ணியிருக்க ஒரே ஒரு கலருங்கிறது ரெட். காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீமுங்கிறது கலர் வீலில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்க கலர்ஸ் தான். ஃபிலிம் மேக்கிங்கில் ரொம்ப ஃபேமஸானது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் தான். இந்த கட்டாரா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி கலரான ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆரஞ்சுங்கன்றத ரொம்ப சப்டிலாக டீசேச்சுரேட்டட் வெர்ஷனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேருக்கும் ஸ்கின் கலருக்கும் ஆரஞ்சுன்றதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்கில் ஆர்டிஸ்ட் 2 கலரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரீன் அண்ட் அதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி கலரான ரெட் கலர். இது ரெண்டுமே கலர் வீலில் ஆப்போசிட் எண்டில் இருக்கும். இந்த பெயிண்டிங்கில் ஆர்டிஸ்ட் 2 கலரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட் அண்ட் க்ரீன். பேக்ரவுண்டில் இருக்க அந்த செடியிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க டீசேச்சுரேட்டடான லோ வேல்யூ ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து அதை ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது அது நம்மளுக்கு க்ரீன் கலர் மாதிரி தெரியும். இது எப்படி நடந்துச்சு? பிகாஸ் நீங்கள் ஒரு கலரை வந்து டீசேச்சுரேட் பண்ணும்போது ஆர் கிரேக்கு கிட்ட வந்து கொண்டு போகும்போது அது மற்ற கலர்ஸோட ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். இதை ஃபோட்டோஷாப் கலர் பாக்ஸில் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த கிரே கலரில் இந்த இடத்துல இருக்க இந்த ஏரியாங்கிறது எல்லா கலர்லேயுமே சேமாக தான் இருக்கும். ஃபிலிம்ஸில் நம்மளால் மோஸ்ட்லி பார்க்க முடியும் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே ரொம்ப ஃபேமஸுங்கிறது இந்த டீல் ஆரஞ்சு லுக்கு தான். அனலாகஸ்ன்றது கலர் வீலில் பக்கத்தில் இருக்க 3 கலர்ஸ், அவ்வளோதான். இந்த சோலோ மூவி போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனலாகஸ் கலர் ஸ்கீமை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய இந்த கேரக்டரில் நான் அனலாகஸ் பேலட் தான் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னால் கலர் ஹார்மனிஸை பற்றி இன்னும் நிறைய விஷயம் வந்து பேசிட்டு போயிட்டே இருக்க முடியும். டெட்ராடிக், ட்ரையாடிக், ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரின்னு நிறைய வந்து இருக்குது. பட் அது எல்லாத்தையும் நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து தேடுங்க. இன்னும் நிறைய விஷயத்த கலர் ஹார்மனிஸை பற்றி உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஆப்பை டிசைன் பண்ணும்போதோ ஆர் ஒரு யூஏயை டிசைன் பண்ணும்போதோ என்டையர் பாடி ஆஃப் த ஒர்க்குக்கும் ஒரே கலர் ஹார்மனியை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஆர்ட்டை மேக் பண்ணும்போதும் இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் பெயிண்டிங் பண்ணும்போதும் ஆர்டிஸ்ட் மோஸ்ட்லி கலர் ஹார்மனிஸை பற்றி பெருசாக திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனுங்கிறதும் டிஃப்ரெண்ட் மூடில் இருக்கும், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும், டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். பட் அவங்க நினச்ச கலரை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிரேட் பீஸ் ஆஃப் ஆர்ட்டை வந்து கொண்டு வந்துடுவாங்க. அவங்க ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வேல்யூ கான்ட்ராஸ்டில் தான். அதுக்கு அடுத்ததாக அவங்க செகண்டரியாக ஃபோக்கஸ் பண்ணுறது கலர் கான்ட்ராஸ்டில் தான். நல்ல வேல்யூ கான்ட்ராஸ்ட் இல்லாமல் நல்ல ஆர்ட்டுங்கிறதே இல்லை. சரியான கலரை யூஸ் பண்ணும்போது சரியான எமோஷனை நம்மளால் கன்வே பண்ண முடியும். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ன்றது இருக்குது. ஆர் ஒரு ஹியூமனாக நம்ம ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்கை ஒவ்வொரு கலருக்கும் அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ரெட் டேஞ்சர், எல்லோ கிரியேட்டிவிட்டி, வார்ம் ஹாப்பி, ப்ளூ காம் கோல்ட் சேட், ஆரஞ்ச் எனர்ஜி கிரியேட்டிவிட்டி,
க்ரீன்னா ஹார்மனி அண்ட் நேச்சர், பர்பிள்னா மிஸ்ட்ரி அண்ட் டேஞ்சர். ரெட் கலரில் ஏதாவது ஒரு சீனை காட்டும்போது, ஒரு கேரக்டரை காட்டும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து டேஞ்சருக்கு வந்து அசைன் பண்ணிக்குவோம். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டான கேரக்டர் கூட நம்ம வந்து ரெட்டை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டான கேரக்டர்னு சொல்லி ஒரு எமோஷனை கன்வே பண்ண முடியும். எல்லோவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வார்மான எமோஷனும் ஹாப்பியான எமோஷனும் கிடைக்கும். ஹாப்பியான சீன்ஸ்லாம் எல்லோ கலர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூ கலரை நம்ம காமான கேரக்டர்ஸுக்கும் சோகமான கேரக்டர்ஸுக்கு கூட நம்ம ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ண முடியும். சோகமான சீன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆரஞ்சுங்கிறது எனர்ஜியும் க்ரியேட்டிவிட்டியும் காட்டும். எங்கள் லோகோ கூட பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். க்ரியேட்டிவிட்டியும் எனர்ஜியும் நாங்கள் காட்டணும்னு நினச்சோம். அதுக்காக தான் நாங்கள் ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரீனை பார்க்கும்போதே நம்மளுக்கு நேச்சர் தான் ஞாபகம் வரும். நேச்சரில் மோஸ்ட்லி க்ரீன் இருக்கிறதுனால இதை பார்த்தோன்னே நம்ம நேச்சருக்கு அசைன் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த கலருங்கிறது ஒரு ப்ளீஸிங்கான ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்ன்றதை கொடுக்கும். பர்பிள் கலருங்கிறது நம்மளுக்கு மிஸ்டரியும் டேஞ்சரையும் காட்டுறதுனால மோஸ்ட்லி வில்லன் கேரக்டர்ஸுக்கும் மிஸ்டீரியஸான கேரக்டருக்கும் நம்ம பர்பிள் கலர் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கலரை சரியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அப் மூவியில் வர இந்த மேரேஜ் சீக்வன்ஸ் தான். அந்த பொண்ணோட ரிலேட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட்டான எல்லோ, ரோஸ் கலர், ஆரஞ்சு கலரில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக தெரிவாங்க. அந்த அதர் ஹேண்ட் அந்த பையனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீசேச்சுரேட்டடான பர்பிள் கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதிக எமோஷன்றதை காட்ட மாட்டாங்க. அவங்க லைஃப்பை அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே வைப்ரண்ட்டாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், ஹை சேச்சுரேட்டட் கலரில் இருக்கும். அவங்க வந்து அவங்க பேபியை பற்றி ட்ரீம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வைப்ரண்ட்டான எல்லோ அண்ட் ப்ளூ கலரை வந்து இந்த குழந்தையோட ரூமுக்கு வந்து அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக வந்து மாறிடும், ஒரு ப்ளூ கலருக்கு வந்து மாறிடும். ஏன்னா டாக்டர் வந்து உங்களால் குழந்தைய வந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அந்த சீனை வந்து சோகமாக காட்டுறதுக்காக நம்மளுக்கு ஒரு டீசேச்சுரேட்டட் ப்ளூ கலரில் காட்டியிருப்பாங்க. அப் மூவியை பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த மூவியை பாருங்கள். கலரை ஒவ்வொரு சீன்லேயும் சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹோப் நீங்கள் கலரை பற்றி நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வெறும் 1% மட்டும்தான். இன்னும் நீங்கள் கலரை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கேரக்டர் டிசைன் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் கோர்ஸ் வந்து என்னுடைய வெப்சைட் hellala.comல அவைலபிளாக இருக்குது. அந்த கோர்ஸில் உங்களுடைய கேரக்டர் டிசைன், இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் ஆர்ட் ஒர்க்குக்கு எப்படி கலரை சூஸ் பண்ணுறது, எப்படி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மெத்தடில் கலரை வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் ரொம்ப டீப்பாக ப்ராக்டிக்கல் வீடியோஸோடு வந்து சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் இன்னும் நிறைய அந்த 100 மடங்கு எக்ஸ்ட்ரா கலர் தியரியை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நாங்கள் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். உங்கள் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. hellala.comல என்னுடைய கோர்ஸை பை பண்ணிவிட்டு இன்னும் கலர் தியரியில் நீங்கள் ஒரு மாஸ்டராக மாறுங்க. Thank you.